வணக்கம். தலைப்புச் செய்திகள். மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் அவர்களை சந்தித்து நாட்டு விவகாரங்களில் ஏற்பட்டுள்ள தற்போதைய முன்னேற்றங்கள் குறித்து பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று விளக்கினார். எதிர்வரும் திங்கட்கிழமை 15வது நாடாளுமன்றத்தின் 5வது கூட்டத்தொடரின் முதல் கூட்டத்தின் தொடக்க விழாவில் மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமின் அரச உரை முக்கிய மையமாக கொண்டிருக்கும். வெளிநாட்டு தொழிலாளர்களிடம் செல்லுபடியாகும் ஆவணங்கள் இருப்பதை முதலாளிகள் உறுதி செய்வது அவசியம் என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுதீன் நசுத்தியோன் இஸ்மாயில் எச்சரித்துள்ளார். ஜனவரி மாத இறுதியில் மனிதவள அமைச்சகத்துடன் திட்டமிடப்பட்ட வெளிநாட்டு தொழிலாளர் மேலாண்மை கூட்டத்தில் இந்த விஷயத்தை பற்றி விரிவாக விவாதிப்போம் என்று அவர் தெரிவித்தார். 13வது மலேசிய திட்டத்தின் குறிப்பிடத்தக்க இலக்குகளுக்கு இணங்கவும் மனிதவள அமைச்சின் நோக்கங்களுக்கு வலு சேர்க்கும் வகையிலும் இந்த வெற்றி மடானி திட்டம் அறிமுகமாகின்றது என்று மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார். இத்திட்டத்திற்காக HRD கார்ப் நிறுவனத்திடமிருந்து 10 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாடு முழுவதும் 2000 பங்கேற்பாளர்களுக்கு பயிற்சி அளிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பங்கேற்பாளர்களின் தொழில்முறை திறனை மேம்படுத்துவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் என்று அமைச்சர் ரமணன் தெரிவித்தார். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக தொடங்கியது. அலங்காநல்லூரில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியை காண்பதற்காக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்று மதுரைக்கு வந்தார். ஜல்லிக்கட்டில் அதிக காளைகளை அடக்கும் சிறந்த வீரருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். போட்டியில் 1000 காளைகள், 600க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் வசிக்கும் இஸ்லாமியர்கள் ஈரான் நாட்டின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனிக்கு தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளனர். மேலும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தங்களது எதிர்ப்பை அவர்கள் பதிவு செய்துள்ளனர். ஈரானுக்கு ஆதரவு தெரிவித்து ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகர், பட்காம் உள்ளிட்ட நகரங்களில் ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் வீதிகளில் குழுமி கோஷம் எழுப்பினர். ஈரானை அமெரிக்கா தாக்கினால் ஈரான் திருப்பி கடுமையாக தாக்கும் என்பதால் இஸ்ரேலில் உள்ள இந்திய தூதரகம் எச்சரிக்கை அறிக்கை வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலில் உள்ள இந்தியர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். அவசர உதவி தேவைப்பட்டால் இஸ்ரேலில் உள்ள இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ளலாம் என்று அது கூறியுள்ளது. இதேபோல் இஸ்ரேலில் உள்ள அமெரிக்கா, இங்கிலாந்து தூதரகங்களும் தங்கள் நாட்டினரை எச்சரித்துள்ளன. கடந்த 2024ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நடந்த ஒரு துப்பாக்கிச் சூட்டில் டொனால்ட் ட்ரம்ப் நூல் இழையில் உயிர் தப்பிய படத்துடன் இந்த முறை குண்டு இலக்கை தவறவிடாது என்று எழுதப்பட்ட வாசகத்துடன் ஈரானில் நடைபெற்ற ஊர்வலம் குறித்த செய்தியை ஈரான் அரசு தொலைக்காட்சி நேற்று ஒளிபரப்பியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது டொனால்ட் ட்ரம்புக்கான ஈரானின் நேரடி எச்சரிக்கையாகவும் கருதப்படுகிறது. கிரீன்லாந்தை ஆக்கிரமிக்கும் அமெரிக்காவின் முடிவை ஆதரிக்காத நாடுகள் மீது தாம் புதிய வரியை விதிக்கக்கூடும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். எந்தெந்த நாடுகளுக்கு வரி விதிக்கப்படும் என்பதை அவர் கூறவில்லை. புத்தாண்டு, தீபாவளி, பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட நாட்களில் நடிகர் ரஜினிகாந்த் வீட்டுக்கு ரசிகர்கள் வருவது வழக்கமாகும். அதன்படி பொங்கலை முன்னிட்டு அவருடைய போயஸ் கார்டன் இல்லத்தின் முன்பு ஏராளமான ரசிகர்கள் கூடினர். அவர்களை சந்தித்து ரஜினிகாந்த் வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஜெயிலர் 2 படத்துக்கு பின்னர் அவர் நடிக்கும் படம் பற்றிய அப்டேட் கேட்டபோது, CP சக்கரவர்த்தி இயக்கத்தில் நடிக்கும் படம் ஏப்ரல் மாதத்தில் தொடங்கும். அது பொழுதுபோக்குடன் கூடிய கமர்ஷியல் படமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரான்ஸ் லீக் 1 கிண்ண கால்பந்து போட்டியில் PSG அணியினர் வெற்றி பெற்றனர். பார்க் டி பிரின்ஸ் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் PSG அணியினர் லிலி அணியை சந்தித்து விளையாடினர். இதில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய PSG அணியினர் 3-0 என்ற கோல் கணக்கில் லில்லி அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றனர். இதுபோன்ற மேலும் செய்திகளுக்கு நம்பிக்கை இணையதளத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம்.